டேர்ம் இருக்கு, கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட லவர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து செக்சுவல் கனெக்ஷன் வச்சுப்பாரு உங்க கண்ணு முன்னாடியே. அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஒய்ஃபையா லவ்வரையா? ஒய்ஃப் லவர் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேரு 2 பேரை பண்ண விட்டுட்டு மட்டும் பாப்பாங்க. நிறைய வந்துருச்சுங்க. நீங்க கண் முன்னாடியே பாத்துருக்கீங்க? நான் கண்ணு முன்னாடியே பாத்துருக்கேன். டைரக்டாவே சொல்லுவாங்க, கேன் ஐ ட்ரை யுவர் ஃப்ரெண்ட், ஓ அப்படி கேட்பாங்க. இல்லனா சிம்பிளா இந்த சினிமால கொஞ்சம் ஒன்னா இருக்கணும்னா டின்னருக்கு போலாமான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி வந்து இன்னைக்கு நான் உன் ஃப்ரெண்டோட ஹேங் அவுட் பண்றேன்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்து சிக்னல்ஸ், இந்த சிம்பாலிக்கா வேர்ட் சொல்லி அப்ப மும்பைல சிக்னல் கொடுப்பாங்க. அப்ப மும்பைல டின்னருக்கு போலாம் அப்படின்னா அதுதான் அர்த்தம். யூஸ்வலாவே ஒரு ஹீரோயின் நாங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கப்போ டின்னர்னா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டின்னர்ங்கிற வேர்டே அதுதான் அர்த்தம் போல. எனக்கு இது ரீசெண்டா தான் தெரிஞ்சு. உங்களை யாரும் டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க? நானும் ஏதாவது வாங்கி தருவாங்கன்னு போயிருக்கேங்க, ஆனா பார்த்தேன், பட் தப்பிச்சு. இந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்தோன்னே தெளிவா சொல்லிடுவாங்க, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் வேணாம், நான் என்ன பண்றேன் நீ கேட்க கூடாது, நான் யார் கூட போறேன் நீ கேட்க கூடாது, நானும் கேட்க மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட். இது லிவிங் டுகெதர்ல பார்ட்னர்ஸ் 2 பேருமே பேசிக்கக்கூடிய ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஆமா ஆமா, லிவிங் டுகெதர்னா இல்ல இந்த ஓபன் ரிலேஷன்ஷிப் கக்கோல்டுன்னு பேசிப்பாங்க. ஆமா ஆமா, இதுதான் பேசிப்பாங்க. நான் ஒரு நாள் இன்னைக்கு கார் சாவி மாத்துற மாதிரி ஒய்ஃபை மாத்துற கல்ச்சர் சமீபத்துல சென்னையில நடந்தது. ஆமா, கேரளால கூட போன வருஷம் நடந்துருச்சா? ஓ அது மாதிரி தான். நீங்க வந்து நண்பன்டா அப்படின்னு விட்டுருவீங்க. சோ இது ஒண்ணு இருக்கு, கக்கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொன்னு இருக்கா? இன்னொன்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. எனக்கு நீங்க சொல்ல புதுசா இருக்கு. இதெல்லாம் மும்பைல இருக்கா இந்த கக்கோல்டு அப்படிங்கிறது? ஆமா, அங்க கக்கோல்டு அப்படின்னா கக்கோல்டு மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு சொன்னீங்களா? அது என்ன? கோல்டு மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா, என்னங்க ஃபேமிலியில நியூஸ்ல 4 வருஷம் முன்னாடி பையன் அம்மாவை பண்ணி தெரியல, அந்த போனா என்னன்னே தெரியல. அது யாரு நாட்டுலயே அதர் ஸ்டேட்லாம் கிடையாது. அதர் ஸ்டேட்லாம் கிடையாது. நிறைய ஒருத்தர் கூட இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்தோம்னா ஒன் நைட் ஸ்டாண்ட். ஒரு ஜாலியா இருக்கும். ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே சொல்றீங்க? ஆமா, கரெக்ட் குட். ஒன் நைட் ஸ்டாண்ட் தான். ஒன் நைட் ஸ்டாண்ட் வந்து முடிச்சிட்டு அடுத்த நாள் போர் அடிச்சிடும். ஒன் டேல ஒன் நைட்ல. ஆமா, அது எப்படி யாருக்கு போர் அடிக்கும்? சில நேரம் 2 பேருக்குமே போர் அடிச்சிடும். இப்ப உள்ளத பார்த்தா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒன்ஸ் எது வரணுமோ வந்துருச்சுன்னா ஹாபா நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. மேபி நம்மலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால தெரியல, ஆனா சுத்தி அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் சொல்லி கேக்குறப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டே கேட்பேன், அவன் எங்க போனா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபிளிங் அப்படிம்பாங்க. ஃபிளிங்னா சும்மா, ஃபிளிங் மீன்ஸ் சும்மா டக்குன்னு பார்த்து கேட்ச் ஆகி பண்ணிட்டு அவ்வளவுதான், பாய் பாய். புரியல, எனக்கும் புரியல, ஆனா அது அப்படிதான் இருக்கு. ஃபிளிங் மீன்ஸ் டக்குனுங்க பத்திக்கும்ல, பத்திட்டு அணைஞ்சிரும்ல, தட் இஸ் ஃபிளிங். யார் என்னன்னு தெரியாது, பாப்பாங்க, ஆமா பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீயும் மண்ணுக்கு தான் போற, நானும் மண்ணுக்கு தான் போறேன், பாத்து போவோம் அப்படிங்கிற கான்செப்ட் 2 பேருக்குமே. ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட், ஒன் நைட்ல 2 பேருக்குமே போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மாத்தி போயிருவாங்க, வேற ஆள்கிட்ட போயிருவாங்க. 2 பேருமே போவாங்க, எமோஷனலி அட்டாச் ஆக மாட்டாங்க. ஆனா நார்மலா சயின்டிபிக்கலி அப்புறம் கேர்ள்ஸுக்கு தான் கொஞ்சம் எமோஷனலி ரொம்ப அவர் கூட இருந்துட்டோம், நம்ம இன்னுமே அவரு தான் நமக்குங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஆனா பாய்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டக்குன்னு போயிடும். இட்ஸ் அக்கார்டிங் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா இப்ப அப்படி கிடையாது. 2 பேருமே வந்து அவ்வளவுதான். இவனா பாத்திருக்கேன், இவனை நான் எல்லாமே ஐ நோ ஹிம் வெரி வெல், டாப் டு பாட்டம் அப்படின்ட்டு வேற ஒரு ஆள். தே நீட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஜாய்ஸ், நியூ கலர், நியூ அட்வென்ச்சர்ஸ் தான். அது ஒரு கிக் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. பொண்ணுங்களோட மைண்ட் செட் சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, நம்மளே பரவாயில்ல, இப்ப பொண்ணுங்க கிட்டதான் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. அவன் கழட்டி விட்டுருக்க மாட்டான், இவதான் கழட்டி விட்டு. அட்வென்ச்சர்னு சொன்னீங்களா, பொண்ணுங்களோட பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம்? என் பக்கத்து ரூம்லயே பாத்திருக்கேன்.